அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் சுற்றில் களமிறங்கும் வீரர்களுக்கு டி-ஷர்ட் வழங்கப்பட்டு களமிறக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், முதல் சுற்றில் எத்தனை வீரர்கள் பங்கேற்கிறாங்க? லாவண்யா, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தை முதல் மாதத்தில் தொடங்க உள்ளது. இந்த சூழலில் சிந்து சமவெளி நாகரிகம், கீழடி நாகரிகம் மற்றும் அந்த நாகரிகங்களுக்கு காலத்தில் இருந்தே ஜல்லிக்கட்டானது 2000-3000 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அதை தொடர்ந்து மதுரையிலும் இந்த ஜல்லிக்கட்டு சிறு நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டில் சிறப்பு என்னவென்றால், நம்முடைய நாட்டு காளைகளும் நம்ம காளையர்களும் அந்த திமிலை தழுவி உறவாடி அந்த காளைகளோடு தங்களுடைய தமிழர் பாரம்பரியம் இணைந்துள்ளது என்பதை வெளிக்காட்டும் வகையில் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வின் வர்ணனையாளர் நம்மிடம் இருக்கிறார். ஐயா, இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுல வர்ணனை பண்றீங்க, அது குறித்து சொல்லுங்க. தமிழருடைய பாரம்பரியம் கலாச்சாரம் மிக்க நம்மளுடைய உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. புதிதாக வருடம் நம்ம பேசினாலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாநகராட்சி நிர்வாக சார்பாகவும் நம்மளை அழைச்சிருவாங்க. பாரம்பரியம் மிக்க அந்த ஜல்லிக்கட்டில் இந்த வருஷம் அதே போல ஜெர்சி சீமை கலைகளுக்கு அனுமதியில் நாட்டின கலைகள் மட்டும் அனுமதின்றாங்க. பொங்கல் சிறப்பு அமைய போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கொஞ்ச நேரத்தில் தெரிக்க விடுறோம். தமிழருடைய பாரம்பரியம் வெளிநாட்டில் இருக்கவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாரும் கண்டுகளிக்கிற மாதிரி மீடியா, தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் ஒளிபரப்பு செஞ்சுட்டு எல்லாம் பாருங்க. ஹாப்பி பொங்கல். இன்னும் சற்று நேரத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்கிறது. அதாவது இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் இந்த ஆண்டு முதல் அந்த காளையின் உரிமையாளரின் பெயரை குறிப்பிடக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு இருக்கிறது. அதையே நம்ம பின்பற்ற உள்ளார்கள். மேலும் இந்த ஜல்லிக்கட்டின் சிறப்பாக இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான, அதாவது மதுரை மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அந்த வீரர்கள் தொடங்கும் இடத்தில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது. காளைகள் உள்ளே வரும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சார், இப்போ சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன ஏற்பாடு, அடிப்படை வசதி அடிப்படை வசதிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம 5 இடங்கள்ல மொபைல் டாய்லெட் வச்சிருக்கிறோம். ஒரு 13 இடத்துல வாட்டர் டேங்க்ஸ் வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஏதோ பேசிக் ஹெல்த் சர்வீசஸ் வேணும்னா ஒரு ஸ்கூல்ல 25 டாக்டர் கொண்ட ஒரு டீம் இருக்கிறாங்க. ஸோ அடிப்படை வசதிகள் எல்லாமே அடிக்குவேட்டா இருக்கு. எக்ஸ்ட்ரா தேவைன்னா நம்ம வாட்டர் பாட்டில்ஸும் நிறைய வச்சிருக்கிறோம். மாடுபிடி வீரர்களுக்கான உணவு எல்லாமே ஸ்பான்சர் மூலமா மொபிலைஸ் பண்ணிருக்கோம். மாநகராட்சி ஆணையர் வசந்தபாலன் நம்மிடம் தெரிவித்தால் தேவையான அடிப்படை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கவிருக்கிறது. நேரலையும் நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.